இந்த ஒரு ஸ்கூல்ல இருக்க குட்டி பையன் டிராயிங் எக்ஸாம் நடக்கிறப்ப பக்கத்துல இருக்கிற இங்க தெரியாம கொட்டிடுறான். உடனே அவன் துடைக்க ட்ரை பண்றான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த டீச்சர் அதை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. அவன் தொடச்சதுல அது ஒரு அழகான பெயிண்டிங் மாதிரி இருக்கும். அதுக்காகவே அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துறாங்க. அவங்க ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே அவனை பார்த்து சேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவன் மட்டுமே என்ன நடக்குதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். அடுத்து ஒரு நாள் மேக்ஸ் எக்ஸாம்ல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதனால டைஸை உருட்டி ஆன்சருமே அவன் எழுதிட்டு இருக்கான். அவனோட நேரமும் என்னவோ அவன் எழுதுன எல்லாமே கரெக்டா இருக்க ஃபுல் மார்க் வாங்கிட்டான் சொல்ல திரும்பவும் பிரைஸ் கொடுக்குறாங்க. இதனால கடுப்பானவன் அடுத்த எக்ஸாம்ல ஒண்ணுமே எழுதாம உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குமே ஒரு அவார்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது கொஸ்டின் பேப்பரே தப்பா இருக்கும், அது அவன் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கான் சொல்லிட்டு அவனுக்கு திரும்பவும் ஒரு அவார்டும் கொடுத்துட்றாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க ஒண்ணுமே தெரியாம அவன் கிளாஸ் ஒரு டாப்பராகவே மாறிடுறான். இப்படியே ஒரு நாள் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவனோட லக் அவனை விடவே மாட்டேங்குது. அவன் ஒர்க் பண்ற கம்பெனில அவனுக்கு ப்ரொமோஷனா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் கண்டினியூஸா லாட்டரியில வின் பண்ணிட்டே இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு ஹாப்பினஸே இருக்காது. ஒரு கட்டத்துல அவன் வாழ்க்கையை வெறுத்து போனவன் இடி விழுந்து சாகணுட்டு வானத்தை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த நிமிஷமே இடியே விழுகுது. ஆனா அவன் மேல விழாம பக்கத்துல விழுது. என்னடான்னு பார்த்தா பக்கத்துல போலீஸ் துரத்தின்னு வந்த ஒரு திருடன் மேல விழுந்திருக்கும். அந்த திருடனை புடிச்சு கொடுத்ததுனால கடைசியா இன்னொரு அவார்டையும் அவனுக்கு கொடுத்துட்றாங்க.